நடிகர் துல்கர் சல்மான் வீட்டில் சுங்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். பூட்டானில் இருந்து சட்டவிரோதமாக கார்கள் வாங்கிய புகாரில் அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். பூட்டானில் இருந்து சட்டவிரோதமாக சொகுசு கார்கள் கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து கேரளாவில் மட்டும் 30 இடங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கேரளாவில் உள்ள கொச்சி, கோழிக்கோடு, மலப்புரம் உள்ளிட்ட 30 இடங்களில் அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். கொச்சியில் உள்ள துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் வீடுகளிலும் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன். இப்ப கொச்சியில துல்கர் சல்மான் வீட்டிலையும் பிருத்திவிராஜ் வீட்டிலையும் இந்த சோதனை சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது போல பல இடங்கள்ல சோதனை நடத்தப்படுகிறது. இது உண்மையாலுமே இந்த கார் வாங்கிய விவகாரம் தானா? இதற்கு பின்னாடி அரசியல் இருக்கு? இல்லை, இது வரைக்கும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க தகவல் உயர் ரக வாகனங்கள், மிகவும் விலை மதிப்பு உள்ள வாகனங்களை பூட்டான் ஆர்மியில் பயன்படுத்தப்பட்ட, அதாவது இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் டீகமிஷன் செய்து அதை இமாச்சல் பிரதேசத்தில் ஒரு தற்காலிக முகவரியை பயன்படுத்தி அங்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள். அது ஒரு தற்காலிக முகவரியை பயன்படுத்தி அங்கே பதிவு செய்யப்பட்டு அதன் பின்பு பெரிய தொகைக்கு மிகவும் பெரிய பணக்காரர்கள் மற்றும் விஐபிக்களுக்கெல்லாம் விற்கப்படுகிறது என்று ஒரு தகவல் பரவியது. இதன் அடிப்படையில் சுங்கத்துறை அதிகாரிகள் இது குறித்து ஒரு நீண்ட நாட்களாக ஆய்வு மேற்கொண்டு வந்தார்கள். அதன் அடிப்படையில் ஆபரேஷன் நும்கூர் அப்படின்னு என்ற ஒரு ஆபரேஷன் தேசிய அளவில் பல இடங்களில் இதுபோல நடப்பது சம்பந்தமாக ஒரு சோதனை செய்ய வேண்டும் என்று முயற்சித்தார்கள். நும்கூர் என்ற வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா பூட்டான் மொழியில் வாகனம் என்று பெயர். அதனால்தான் இதற்கு பெயர் ஆபரேஷன் நும்கூர் என்று சுங்கத்துறை அதிகாரிகள் வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இது போல பூட்டான் ராணுவத்தில் பயன்படுத்தப்பட்டு டீகமிஷன் செய்யப்பட்ட வாகனங்கள், பெரிய பெரிய விஐபிகள், துல்கர் சல்மான் போன்ற நடிகர்கள் எல்லோருமே பெரிய அளவிற்கு விலை கொடுத்து தற்காலிக முகவரியாக பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட, இமாச்சல் பிரதேசத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை வாங்கினார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழுந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனைகள் எல்லாம் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கொச்சி, கோழிக்கோடு மற்றும் காலிக்கட் மற்றும் மலப்புரம் பகுதிகளில் நடக்கிறது. அதில் துல்கர் சல்மானுடைய இல்லம் பணம்பிள்ளி நகர், அங்கே ஒரு சோதனையும், அதேபோல் பிருத்திவிராஜினுடைய இல்லம் தேவாரா என்ற பகுதியிலும் நடக்கிறது. அதேபோல் பிருத்திவிராஜுக்கு சம்பந்தமான அவருடைய திருவனந்தபுரம் இல்லத்திலும் இதே சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் அடிப்படை இதற்கு காரணம் இது போன்ற உயர் ரக வாகனங்கள் மிகவும் கம்மியான விலைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டு, பூட்டான் ஆர்மியால் டீகமிஷன் செய்யப்பட்ட வாகனங்கள் குறைந்த விலைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டு அதை கடத்தி இமாச்சல பிரதேசத்தில் தற்காலிக முகவரியை பயன்படுத்தி பதிவு செய்து பின்பு பெரிய விலைக்கு இது போன்ற விஐபிக்களுக்கு விற்பதுதான், குறிப்பாக சினிமா நட்சத்திரங்களுக்கு விற்பதுதான் இந்த குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் சுங்கத்துறை அதிகாரிகள் ஒரு தேசிய அளவில் பெரிய அளவிற்கு இதுக்கான சோதனை நடத்துகிறார்கள். இது வரி ஏய்ப்பு மற்றும் முறைகேடாக வாகனங்கள் வாங்குவது, சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி இது போன்ற வாகனங்களை இறக்குமதி செய்து பயன்படுத்தி இப்போ ஒரு சிலர் விஐபிக்கள் மார்க்கெட் விலையை காட்டிலும் குறைந்த விலைக்கு வாங்குவது, அதேபோல் இடைத்தரகர்கள் பெரிய அளவிற்கு இதில் லாபம் பார்ப்பது என்பது ஒரு பெரிய வரி இழப்பு ஒரு அரசுக்கு ஏற்படுது. 2 நாட்களுடைய இருக்கக்கூடிய ஒப்பந்தம், வர்த்தக ஒப்பந்தத்தையும் மீறுவதாக இருக்கிறது என்று பல்வேறு பிரச்சனைகள் இதில் உள்ளடக்கியதால் இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இது ஏன் இது பெரிய பேசுபொருளாகுது என்றால், சமீபத்தில் துல்கர் சல்மான் இயக்கத்தில் தயாரிப்பில் வெளிவந்த அந்த லோகா படம் பெரிய அளவிற்கு வர்த்தக ரீதியாக ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அது ஒரு 30 கோடி ரூபாய் அளவிற்கு மூலதனம் செய்து அதில் 300 கோடி ரூபாய் அளவிற்கு லாபம் பெரியக்கூடிய அளவிற்கு பிரியதர்ஷன் அவருடைய மகள் நடித்து பெரிய அளவிற்கு அது ஒரு ஹிட் ஆச்சு அந்த படம். அப்போ அதில் வந்த வருவாய், அது அந்த பின்புலத்தில் இது நடப்பதனால் ஒரு பெரிய அளவிற்கு பேசுபொருளாக சினிமா உலகில், குறிப்பாக மலையாள சினிமா உலகில் இது பேசுபொருளாக மாறி இருக்கிறது இப்பொழுது. நிச்சயமாக தங்களது தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.